வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துராஜா. நம்ம இப்போ பார்க்குறது ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம், தென்காசி டு ஆய்க்குடி ரோட்டில் நம்ம பாஸ்கர் சார் அவங்களோட தோட்டத்தில் நிறுவி கொடுத்துருக்குறோம். அதோட முழுமையான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 65 அடி ஆழமான ஒரு கிணறு, திறந்தவெளி கிணறு. அந்த கிணத்துல இருந்து அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 6 ஏக்கர் பெருமான நிலப்பரப்பில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாய பயிர் பார்த்திங்கன்னா நெல்லி, மாமரம், தென்னை மரம், இது போக டிம்பர் ரூட் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்குண்டான வாட்டர் பம்பிங்க்கு சோலார் எனர்ஜியில் இயங்கக்கூடிய சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை நம்ம பாஸ்கர் சார் நிறுவனம்னு முடிவு பண்ணி அது சம்மந்தமாக நம்மளை அழைச்சி நம்மளோட மற்றும் ஒரு 2 சைட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க நேரில் பார்வையிட்டு நம்மளோட வேலையின் தரம் மற்றும் நம்ம தரக்கூடிய பொருளோட தரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட சைட்டை நம்மளை நேரடியாக விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வரும், எந்த இடத்துல நம்ம அதோட டிரைவ் பாக்ஸ் எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா அவங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணோம். நார்மலாக எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம டிரைவ் பாக்ஸை மவுண்ட் பண்ணிடுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க பழைய பம்பு செட்டு, அதாவது ஒரு மோட்டார் ரூம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே அந்த மோட்டார் ரூம் இருந்தது. அந்த மோட்டார் ரூம்லேயே அந்த டிரைவ் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். அதன்படி நம்ம ஸ்ட்ரக்சரில் இருந்து அந்த இடத்துக்கு நம்ம ஒயர் லே பண்ணி அதில் அந்த டிரைவ் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டோம். கிணறு பார்த்திங்கன்னா ஒரு 65 அடி ஆழக்கிணறு. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 20 அடி ஆழத்துலேயே இருந்திருந்தது. நம்ம இன்ஸ்டாலேஷன் அன்னைக்கு அந்த பைப் எல்லாமே அந்த 65 அடி ப்ளஸ் ஒரு 5 அடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மோட்ரு எல்லாத்தையும் நம்ம டீம் மெம்பர் ப்ளஸ் அவங்க கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்களோட சப்போர்ட்டோட அங்கே எரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி அதோட ஒயரு கயிறு எல்லாத்தையுமே நல்லபடியாக ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமைப்பில் அதை ரெடி பண்ணி சேஃப்டியாக அந்த மோட்டரை ஓப்பன் வெல்லோட டெப்த்தில் இறக்கி வச்சுட்டு பம்பை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பம்பை ஆன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2 மணிக்கு மேலவே ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் நாங்கள் ஒரே நாளில் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா சைட்டு எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு காரணம். அன்றைக்கி மொதல் நாள் இன்ஸ்டாலேஷனில் நாங்கள் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேனல் மட்டும் நிப்பாட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு வேறு இன்னொரு சைட்டோட வேலை இருந்தால் அந்த சைட்டோட வேலைக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 4-5 நாள் கழித்து தான் எங்களுக்கு அந்த பம்பு கையில் கிடச்சிதுங்கிறதுனால அந்த பம்பை நாங்கள் ஒரு நாள் தனியாக அந்த பம்பு இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டுமே மறுபடியும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம். அதனால் ஒரு 2 மணிக்கெல்லாம் அந்த பம்பை எரெக்ட் பண்ணிட்டோம். அந்த பம்பை எரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணும்போது ஒரு அதிகப்படியான வெயில் எதுவுமே இல்லை. அந்த வெயிலோட தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டமாக இல்லை. இருந்தாலும் அந்த பம்போட அவுட்புட் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான அவுட்புட் கொடுத்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக பாஸ்கர் சாரை பொறுத்தளவில் அவங்க தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு ரொம்ப நியர் அபவுட் அவங்க சைட்டு. அதனால் அவங்க செலெக்ஷன் பண்ணும்போதே மோனோபர்க் பேனல் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. மோனோபர்க் பேனல் என்னென்னா உங்களுக்கு லோ லைட்டிங்லேயும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அவங்க மோனோபர்க் பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த மோனோபர்க் பேனல் ஆக்சுவலாக 4 மணி நாங்கள் பம்ப் ஆன் பண்ணுற டைம் 4 மணிக்கு லைட்டாக ஒரு மிதமான வெயிலே அதோட ஃபுல் எஃபிஷியன்சியை ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு 46 ஃப்ரீக்குவென்சி வரைக்கும் அது அதோட அவுட்புட்டை காமிச்சிது. அந்த பம்பை ஃபுல்லாகவே அந்த கிணத்தோட முழு ஆழத்து வரைக்கும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 அடி லிஃப்டிங் பண்ணி அந்த பம்பை அந்த கிணத்துக்கு உள்ளே இருந்த அந்த பழைய கல் ஒன்று, அது அந்த கமலை இறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கமலை மூலமாக தண்ணி இறைக்கிறதுக்கு உண்டான கல், அந்த கல்லில் எடுத்து நாட் பண்ணிட்டோம்.
நாட் பண்ணிவிட்டு பம்பை ஆன் பண்ணோம். பம்பை ஆன் பண்ணும்போது அந்த ஹோஸ் எல்லாமே வந்து உள்ளே ஹெவியாக அந்த வாட்டரோட வெயிட்காக அந்த ஹோஸ் எல்லாமே உள்ளே ஹெவியாக இழுத்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம கையால் அதை இழுத்து தாங்கி பிடிச்சிட்டு அந்த பம்பை ஆன் பண்ணும்போது அந்த பம்போட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அந்த 2 இன்ச் அவுட்புட்டில் ஒரு 8லேருந்து 10 அடி தூரமாக அந்த தண்ணி வந்து கொட்டிச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு உற்சாகம். அவங்க சைட்டில் ஒர்க் பண்ண அவங்க இன்ஜினியர்ஸு, அவங்க சார் பாஸ்கர் சாரோட அவங்க சைட்டு இன்சார்ஜு, அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக என்னென்னா அன்றைக்கி சைட்டில் வந்து கஸ்டமர் பாஸ்கர் சார் அவங்க இல்லை. பம்பை ஆன் பண்ணுறப்போ வந்து அவங்க திருநெல்வேலிக்கு ஒரு வேலை விஷயமாக போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க இன்சார்ஜ் எல்லாருமே வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நம்மளோட வேலை எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. பம்பை ஆன் பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கும்போது வந்து அந்த 4 மணி அளவில் இந்த ஒரு 8 அடி 10 அடி தள்ளி அந்த தண்ணி கொட்டுறதை பார்த்தோன்னே அவங்க உண்மையிலே வந்து அவங்க மனப்பூர்வமாக ரொம்ப ஹாப்பி. இது போன்று வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே 100% சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட சைட்டை நம்ம நேரடியாக விசிட் பண்ணி அவங்களோட பாசன அமைப்பு, அவங்களோட பாசன பரப்பளவு, அவங்களோட போர் மற்றும் கிணத்தோட ஆழம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து ப்ராஜெக்டை செலெக்ஷன் பண்ணுறோம். இதனால தான் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே 100% கஸ்டமரோட முழு மன திருப்தியை கொடுக்குற மாதிரி அமையுது. இது போன்ற சோலார் பம்ப் செட் அமைத்து உங்களுடைய விளைநிலங்களை நல்ல முறையில் பண்ணையம் செய்திட, அதிகப்படியான நீர் இறைப்பு திறனுடன் கூடிய சோலார் பம்ப் செட் அமைத்திட ஸ்க்ரீனில் தெரியும் எங்களுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு வாடிக்கையாளராகிய பாஸ்கர் சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர் அனைவருக்கும் நன்றி.